ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க, தித்திக்கும் சுவையில் பாசிப்பருப்பு அல்வா செய்ய. அல்வா செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு இந்த அல்வாவை செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அல்வா செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி பருப்பை 2-3 தடவைக்கு நல்லா கழுவிடணும். குக்கரில் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா நைஸாக பருப்பு வெந்துருச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பருப்பை நைஸாக அரைச்சி அல்வா செய்யும்போது வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். அந்தளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைபட்டுருச்சு. எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. இந்த பாசிப்பருப்பு அல்வாவுக்கு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை கூட சேர்த்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். அதே நெய்யில் 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை மாவை வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். பருப்பும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். நெய்யும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. பாசிப்பருப்பும் நெய்யும் சேர்த்து அல்வா செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 நிமிஷத்துக்கு நெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்னொரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலிருந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பருப்பு நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இது கூட சர்க்கரை சேர்த்துடலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை நல்லா உருகி பருப்பு கொழகொழப்பு ஆயிரும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணி நல்லா வற்றி அல்வா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிடணும். 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அல்வா நல்லா தித்திப்பாக இருக்கும். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்துருக்க நெய் அல்வாலிருந்து பிரிஞ்சு வரும். அல்வாவும் கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இந்த பாசிப்பருப்பு அல்வாக்கு ஃபுட் கலர் சேர்க்காம தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை சேர்த்துக்கங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கிண்டி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் அல்வாலேருந்து பிரிஞ்சு வருது. அல்வாவும் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. இதுதான் சரியான பதம். இப்போ நமக்கு சுட சுட நெய் சேர்த்த பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிருச்சு. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.